வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், என்னால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே படிக்க முடியுது, ஆனால் மேக்ஸ் மட்டும் என்னால் படிக்க முடியல சார். ஸோ மேக்ஸ் மட்டும் ஏதாவது ஐடியா கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டெஸ்ட் பேட்ச், ஓகேங்களா, நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அந்த ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டுக்கும் கம்பைனா 1லிருந்து 10th வரைக்கும், ஓகேங்களா, 1 to 10th வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய மேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிடலாம். தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, ஓகேங்களா. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கேட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக ஒரு 25 டெஸ்ட் இருக்கும். 25 டெஸ்ட்டுமே படிக்கக்கூடிய போர்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 30க்கு 30 மார்க் எடுத்துடலாம், ஓகேங்களா. நீங்கள் டிஎன்பிசியில் படிக்கக்கூடிய மேக்ஸுக்கும் டெட்டில் படிக்கக்கூடிய மேக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும், ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒரு 30 கொஸ்டின்ஸை பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியாவானது கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ எங்களோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களைய 30க்கு 30 மார்க் எடுக்க வைக்கணும், இதுதான் எங்களோட டார்கெட்டு. ஸோ அதுக்கு நாங்கள் கைட் பண்ணுறோம், நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுமானது, சரிங்களா. ஸோ வாங்க அந்த டெஸ்ட் பேஜினை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இது வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கான டெஸ்ட் பேஜ், ஆன்லைன் அண்ட் பிடிஎஃப் டெஸ்ட் பேஜ். கொஸ்டின் வந்து ஆன்லைன்ல எழுதிக்கலாம், அதே கொஸ்டின் வந்து பிடிஎஃப்ல எழுதிக்கலாம். டோட்டல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்கும், எல்லாமே டாபிக் வைஸ் டெஸ்ட், ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை பார்த்து உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. எல்லாமே டாபிக் வைஸ் டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். டோட்டலாக ஒரு 2000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இந்த 2000 கொஸ்டின்ஸை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னாவே முழு மதிப்பெண் வந்து எடுத்துடலாம், சரிங்களா. உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் ஆனது இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட்டில் ஜாயின் பண்ண அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த டெஸ்ட் ஃபைல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து 500 அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃபர் வந்து போட்டிருக்கோம், எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 தான், ஓகேங்களா. ஸோ 400 ரூபா பே பண்ணீங்க அப்படின்னா அப் டு எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டுக்கலாம், படிச்சுக்கலாம். உங்களை வந்து ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறது எங்கள் டார்கெட்டு, சரிங்களா. ஸோ பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக நீங்கள் ஆப்லேயே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லேயே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 9952563892 இந்த நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்கள் நேமும் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து திரும்ப கால் பண்ணும். ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே திரும்ப நாங்கள் கால் பண்ணி உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம், சரிங்களா. ஸோ டெஸ்ட் ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து 21/9/2024, ஓகேங்களா. ஸோ இந்த வாரம் சனிக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து 6th இருக்கக்கூடிய பட்டியல், லாபம் மற்றும் நட்டம் அப்படிங்கிற டாப்பிக்கும் சதவீதம் தனி வட்டி அப்படிங்கிற டாபிக்கும் இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்கும், டோட்டலாக 30 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. இந்த 15 கொஸ்டின்ஸும் ஆல்ரெடி எங்கே கேட்டிருக்காங்க, டெட்டில் எங்கே கேட்டிருக்காங்க, இல்லை வேற ஏதாவது எக்ஸாமில் வந்து கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 15 கொஸ்டின்ஸ் பார்த்தாவே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்டுரும். அது மாதிரி எதெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் எடுத்து நாங்கள் கேட்டிருப்போம், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா. இது டெஸ்ட் 1. டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெசன் 8th வாழ்வியல் கணிதம் அப்படிங்கிற பாடத்தை மட்டும் பாருங்க. இது தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல டெஃபினட்டா கேட்டுருவான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 6th வீதம் மற்றும் வீதம் சமம், நேர் மற்றும் எதிர் வீதங்கள் அப்படிங்கிற பாடங்கள். டெஸ்ட் 4க்கு வந்து அளவியல், சுற்றளவு மற்றும் பரப்பளவு, அளவைகள், ஓகேங்களா அப்படிங்கிற டாபிக் எல்லாமே 6th, எல்லாமே 7th, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா. 2D தான் கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக நீங்கள் படிச்சிடலாம். நெக்ஸ்ட் 8th கூடிய அளவைகள், மென்சுரேஷன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் 9th தனியாக, அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் இயற்கணிதம். ஏன்னா இங்கே தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இயற்கணிதம் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டெஸ்ட்டை கொடுத்துருப்போம். 7th 2 டெஸ்ட்டு, 9th 10th இன்னொரு டெஸ்ட்டை கொடுத்துருப்போம், ஓகேங்களா. இதை நீங்கள் படிச்சிடலாம், சார் சொல்லிடுவார் எந்தெல்லாம் முக்கியம் எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லிடுவார். நெக்ஸ்ட் வந்து எண்கள், இது ஒரு டெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து 7th 6th கம்பைன்ட் ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் 8th 9th எண்கள் வந்து டெஸ்ட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் தகவல் செயலாக்கம், அதுக்கு அடுத்து பார்த்தா தகவல் செயலாக்கம் இன்னொரு டெஸ்ட். புள்ளியல், ஸ்டாட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது, இதில் ஒரு டெஸ்ட், இதில் இன்னொரு டெஸ்ட். அது வடிவியல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நீ படிக்க மாட்டீங்க, ஓகே. இதெல்லாம் டிஎன்பிசி படிக்க மாட்டீங்க, ஆனால் இங்கே படிக்கணும், இங்கே கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க.
சப்போஸ் ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு இது வந்து எந்த கால் பகுதியில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா ஃபோர்த்துன்னு கேட்பாங்க, மைனஸ்ல கொடுத்து கேட்பாங்க, இப்படியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல ஒரு கொஸ்டின்ஸ் சமச்சீர் தன்மை, ஆயத்தொலைவு வடிவியல், ஆயத்தொலைவு வடிவியல் இது ஒன்று. அதுக்கப்புறம் கனமொழி, உறவுகள் சார்புகளும் இதெல்லாம் 10th இருக்குங்க. முக்கோணவியல், ஓகே, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் டெஃபினட்டா கேட்பாங்க. இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இருக்காது, இங்க கண்டிப்பா படிக்கணும். நெக்ஸ்ட் 1ல இருந்து 5th வரைக்கும் எல்லா லெசன்ஸும் ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் மாடல் டெஸ்ட் 1ங்க, நெக்ஸ்ட் மாடல் டெஸ்ட் 2ங்க, நெக்ஸ்ட் மாடல் டெஸ்ட் 3. ஓகேங்களா? டோட்டலா வந்து 25 டெஸ்ட் அப் டு 14ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த ஷெட்யூல் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுப்போம். இன்கேஸ் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா இதே மாதிரி போகும். எக்ஸாம் முடிஞ்சாலும் சரி, திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். ஓகே, அப் டு எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கலாம், நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கான டெஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு முடிஞ்சாலும் சரி உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு 9952563892 இந்த நம்பர் கால் பண்ணி உங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். அந்த ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு 21/10/9/2020 இந்த டேட் வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 500. சரிங்களா? ஸோ ஏதோ டவுட் அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஸோ நல்லா படிங்க, உங்களால எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? தேங்க்யூ.